வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாடாளுமன்றத்தில் இன்று சிறப்பு விவாதம். மக்களவையில் விவாதத்தை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்துகிறார் பிரதமர் மோடி. தேர்தல் சீர்திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் நாளை 10 மணி நேர சிறப்பு விவாதம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்து பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். மேகதாது விவகாரத்தை எழுப்ப கர்நாடக தரப்பு திட்டமிட்டிருப்பதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலியில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டசபை தேர்தலையொட்டி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் ஆலோசனை. திருப்பரங்குன்றத்தில் எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு சரியாக முறையாக ஏற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கேடுகெட்ட மலிவான அரசியலில் ஈடுபடுவோருக்கு தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபம் மட்டும்தான் ஏறும் என்பதுதான் ஒரே பதில் என்றும் திட்டவட்டம். மலிவான அரசியல் தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றின சமத்துவ தீபம் தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. மதுரைக்கு நாம் வளர்ச்சியை கொண்டு வந்தால் பாஜக கலவர சிந்தனையுடன் பிளவுவாத சூழ்ச்சியில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் உங்கள் பாஜக பலிக்காது என்றும் திட்டவட்டம். நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாக இபிஎஸ் கவலை. கொலை வரை நீண்டுள்ள மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறியதற்கு அரசு வெட்கப்பட வேண்டும் என்று சாடும். தமிழகம் மிக பாதுகாப்பாக இருப்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக சுற்றி பிரச்சாரம் செய்வதாக திமுக பதிலடி. ஜெயலலிதா கடைசி காலத்தில் வாழ்ந்த கோடநாடு பங்களாவை கூட பாதுகாக்க முடியாத நிலையில்தான் அதிமுக ஆட்சி இருந்ததாக ஆர்.எஸ். பாரதி விமர்சனம். அவர் எப்படி உயிரோட தமிழ்நாடு பூரா சுத்தி வர்றாரு, தெருத்துருவா போறாரு, ஊர் ஊரா சுத்துறாரு, பாதுகாப்பா தான் இருக்காரு. அவர் வீட்டில் இருக்கிறவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க. என்ன ஆபத்து வந்துச்சு? அந்த அம்மா கடைசி காலம் வாழ்ந்தது கொடைநாடு. அந்த கொடைநாடை காப்பாற்ற முடிஞ்ச அந்த எடப்பாடியால சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையவே கிடையாது. திமுக கூட்டணி வலுவாக இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கணிப்பு. இன்னைக்கு கூட அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவுடன் சேர காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் பேசி வருவதாக பேட்டி. புதுச்சேரியில் நாளை விஜயின் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி. 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தனியார் மதுபான பாரை மூடக்கோரிய போராட்டத்தின் போது போலீசாரின் கையை கடித்த விவகாரம்.
விளக்க நோட்டீஸுக்கு பதிலளிக்க இண்டிகோ தலைமை அதிகாரி பீட்டர் எல்பஸுக்கு ஒரு நாள் அவகாசம் நீட்டிப்பு. விமான சேவை குளறுபடி குறித்து இன்று மாலைக்குள் பதிலளிக்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் ரீஃபண்ட். மத்திய அரசு நேற்று கெடு விதித்திருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் தகவல். சென்னையில் இன்று இண்டிகோ நிறுவனத்தின் 71 விமான சேவைகள் ரத்து. முன்பதிவு செய்திருந்த பயணிகள் டிக்கெட்டுகளை ரத்து செய்துவிட்டு வேறு விமானங்களில் செல்ல முன்பதிவு. டெல்லி விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பயணிகளின் சூட்கேசுகளை உரியவர்களிடம் ஒப்படைப்பதில் பெரும் சவால். இண்டிகோ விமான சேவை பாதிப்பு காரணமாக வரிசையாக அடுக்கி வைப்பு. ஜோலார்பேட்டையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுடன் சென்ற விரைவு ரயில் என்ஜின் டிரைவருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு. திருத்தணி நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தேனி போடிநாயக்கனூரில் பிரபல ஏலக்காய் வியாபாரியான திமுக பொதுக்குழு உறுப்பினர் சங்கர் தொடர்புடைய இடங்களில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை ரெய்ட். சங்கருடைய மனைவியும் நகர்மன்ற தலைவருமான ராஜராஜேஸ்வரியிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை. நகராட்சி துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை எழுதிய ரகசிய கடிதம் லீக்கான விவகாரம். சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவு. நெல்லையில் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரியை சிக்க வைக்க முயன்ற வழக்கில் மேலும் ஒருவர் கைது. நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு பணம் எடுத்து சென்றதாக இதுவரை 3 பிடித்து விசாரணை. கும்பகோணம் அருகே +2 மாணவன் கொலை வழக்கில் கைதான 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கொலை, பயங்கர ஆயுதம் கொண்டு தாக்குதல், ஆபாசமாக திட்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு. முன்னால் சென்ற பைக் மீது மோதாமல் இருக்க திருப்பியதால் பரிதாபம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக நாளை முதல் 13ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் விளாத்திக்குளத்தில் இரவில் வெளுத்து வாங்கிய மழை. மகாராஷ்டிராவில் மலைப்பாதையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து 800 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது. கோர விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியான பரிதாபம். கேரள நடிகை பலாத்கார வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. நடிகர் திலீப்பிற்கு தண்டனை கிடைக்குமா என்று பரபரப்பு. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இருந்து வெளியேறியது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் 5-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தி ஜெர்மனி அணி வெற்றி. காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலம். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பழனி
திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுதசாமி கோவிலில் திருக்குடமுழுக்கு கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம்.